கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கணும். நாம் மற்றவர்களிடத்தில் நாம் ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பாக இருக்கணும்னு சொல்லி எப்படி அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறார், விளக்கம் கொடுக்குறார். நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருந்தார். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் நம்ம மேலே அன்பு செலுத்தினார். ஆகதான் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. சத்துருவை சிநேகிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுறதுக்காக ஜெபமானுங்க சொல்லி கொடுத்தவர். அவர் சத்துருக்களை நேசித்தார், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுறதுக்காக ஜெபம் பண்ணினார். அதுபோல் நாமும் என்ன பண்ணுவோமோ, அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாமும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நான் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒரு மன்னிங்கள், இப்படி சொல்லி கொடுக்குறார். நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வாழும்போது வெற்றி கிடைக்கும். அதான் எப்படி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாராம், எப்பொழுது அன்பு கூர்ந்தார்? ரோமர் 5:8 சொல்றார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் நீதிமானாக இருந்தபோது நம்ம மேல் அன்பு கூறல, நாம் பாவிகளாக இருக்கும்போது அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த பிள்ளையை, ஒரே பேரான குமாரனை கல்வாரியில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே அவர் அன்பு கூர்ந்தது போல நாம் அன்பு கூறுவோம். அப்போ தான் நம்ம அவருடைய சீஷர் என்று நம்ம மற்றவங்க அறிந்து கொள்வாங்களாம். அதுதான் அடையாளம். நான் ஒருத்தரை நேசிக்கும் போது நம்ம ஆண்டோடைய சீஷர் என்பது உலகத்தார் அறிந்து கொள்வாங்கன்னு சொல்கிறார். ஆகவே இதற்கு ஒரு வேளை நாம் ஒருவர் அன்பாக இல்லாவிட்டாலும் இனி முதற்கொண்டு நாம் ஒருவர் அன்பாக இருக்க நம்மை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசு நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.